ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆப்ஷன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ஸ்ப்ரெட்டிங்கை பற்றி சொல்லியிருந்தோம். எப்படி லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப பெருசாக லாஸ் ஆக சொல்லும் நேக்கட் பொசிஷன்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறத ஃபேஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ஒரு புட் கேலண்டரை பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோராக நம்ம லாஸ்ட்டாக நம்ம அந்த டிஸ்கஷன் பண்ண வீடியோவில் அது ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ண முடியும், என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அதுக்கான சார்ட் எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் வியூ. ஸோ டிஃபால்ட்டாக எப்பவுமே ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ தான் நான் ஓப்பன் பண்ணிப்பேன். ஸோ ட்ரேடிங் வியூ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. 23,563. நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் இல்லை 30 மினிட்ஸ் கூட நான் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நேக்கட் பொசிஷன்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற டிசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கிருந்து நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை இந்த இடத்துல இருந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்க போகிறீங்க, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்கீங்க. ஏதோ ஒரு ஐடியா, சம்திங் யூ ஆர் பிளானிங் டு ட்ரேட். கால் ஆப்ஷன் எடுக்கலாமா புட் ஆப்ஷன் எடுக்கலாமான்ட்டு ஒரு டிசிஷன்ஸ் எடுப்பீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்து நீங்கள் அனாலிசிஸ்லாம் பண்ணுவீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அந்த பிளானிங்கில் இப்போ நீங்கள் காலோ புட்டு எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், 100 ருபீஸ் இருக்கிற ப்ரீமியம் பை பண்ணிக்கணும். 50 ருபீஸ் இருக்கிற ப்ரீமியம், அதில் அந்த என்ன ப்ரைஸ் வாங்குறீங்களோ அதில் 50% ஆஃப் த ப்ரீமியம் நம்மளுக்கு செல் பண்ணிக்கணும். செல் பண்ணால் நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். வெறும் கால்லே பை பண்ண கால்லே செல் பண்ண உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 7,500 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் லாஸுங்கிறது இப்போது 3,800 ருபீஸ் தான் நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ நம்ம எல்லா நாளும் வந்து இந்த 3,800 நம்ம லாஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு பிரேக் ஈவன் இருக்குது. ஒரு பிரேக் ஈவன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரியாமல் புட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க. ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸோட கேண்டிலுக்கு மேலே, ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் மேலே புல்லிஷாக கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, ஒரு சில பேர் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் போனாலே பொசிஷன்ஸை ஸ்கொயராக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்க சொல்லும் இந்த இடத்துல உங்களோட லாஸை கண்ட்ரோல் ஆகும். உங்களோட கேபிட்டல் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிறது கம்மியாகும். இப்போ ஓவரால் ரிஸ்க் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நேக்கடு இப்போ நம்ம வெறும் பை மட்டும் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும், இதில் எவ்வளோ லாஸ் தெரியுமா? பை மட்டும் பண்ணால் கிட்டத்தட்ட 8,600 சம்திங் நம்மளுக்கு லாஸஸ் ரிஸ்க் இருக்குது இதில். ஸோ இந்த 8,600 ரிஸ்க்கை நம்ம ஒரு செல்லிங் பண்ண ஸ்ப்ரெட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால 3,800 தான் இதோட ரிஸ்க் லெவலு. ஸோ இதோட ரிஸ்க் லெவலில் 3,800 மட்டும்தான். ஸோ இந்த ரிஸ்க் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்ப்ரெட்டுங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல நான் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டேன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரேஞ்ச் போக சொல்ல எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு டிசிஷன் தெரிஞ்சிடும். மார்க்கெட் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே மார்க்கெட் புல்லிஷ் ஆகாதுங்கிறது தெரியாதா, இல்லை இதுக்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆகாதுங்கிற ஒரு டிசிஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்களா, அது உங்களோட விருப்பம். இந்த ரேஞ்சுக்கு அபோவ் நம்ம என்ன பண்ணுறோம், they have to find out the decisions. ஸோ உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் எக்ஸிட் பண்ணுவீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் 5,000 ருபீஸ் கூட நீங்கள் லாஸ் பண்ண ரெடியாக இருப்பீங்க. ஆனால் கெயின்னு வர சொல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 1,000 ருபீஸ் வந்தாலே நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஸோ ஆஸ் அ ட்ரேடர்ஸாக நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன லாஸ் என்ன ப்ராஃபிட் இதை டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது புட் கேலண்டர். ஸோ புட் கேலண்டரை பற்றி கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எந்தெந்த இடத்துலலாம் இந்த புட் கேலண்டர் யூஸ் பண்ணோம். ஒன்லி புல்லிஷ் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் புல்லிஷ் ஆக போதோ, மார்க்கெட் எப்போல்லாம் புல்லிஷ் ஆகிறோம் அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். புட் கேலண்டர் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆக சொல்ல நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. புட் கேலண்டர் எப்போ புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மந்த்லி கேண்டல், அதாவது நெக்ஸ்ட் மந்தோடைய மந்த்லி கான்ட்ராக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அட் த மணி புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கணும். கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை போயிட்டு செல் பண்ணணும்.
ஸோ இதுதான் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா 12,000 வருது, ரிட்டர்ன்ஸ் 14,000. ஆனால் இது எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்ச், அதாவது நம்ம வாங்கின இடத்துலேருந்து என்ன ரேஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,100, 24,078. சரி, ஓகே, ரேஞ்ச் நம்ம பார்த்தலாம். இப்போ நான் போட்டிருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸாக்டாக ரைட் நோ இப்போ தான் மார்க்கெட்டோட ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கு 23,100. ஓகே, 23,000 23,100 இதுதான் என்னோட ரேஞ்ச். அடுத்தது 24,078. 24,078. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்ல மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். பட் இந்த ரேஞ்ச் நம்ம பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளமே. இன்னைக்கு கரண்ட் டேட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் நீங்கள் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆல்ரெடி இந்த ட்ரேட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இப்போ ரைட்னோ ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 100,000 ருபீஸ் ரேஞ்சு, நியர்பை 1000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். ஸோ ஒரு டேஸ் கம்மியாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி முடிய சொல்லும் இந்த ரேஞ்சில் இருக்க சொல்லும் நம்மளுக்கு 12,000 ரேஞ்ச் அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போ நம்மளுக்கு லாஸ் கொடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். க்ரீன் கலரில் நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம அப் சைடோ டவுன் சைட், இந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்குள்ளே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி ட்ராவல் ஆனாலும் நீங்கள் கவலைப்படுத்தாது. சிக்ஸாக ட்ராவல் ஆகா, யூ டோன்ட் வரி. எவ்வளோ தூரம் சிக்ஸாக ட்ராவல் ஆகணும் நீங்கள் அவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம எக்ஸ்பைரி எவ்வளோ வெயிட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் இந்த கேபிட்டல், இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன எவ்வளோ கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் தேவை பார்த்துடலாம். ஓகே, 64,000 ருபீஸ், 64,105 ரூபாய் தேவைப்படுது. இதில் 1% நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். 1%ங்கிறது தாராளமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நேக்கட் பை, நான் வந்து நேக்கட் பை தான் பண்ணுவேன். அதான் நீங்கள் நேக்கட் பை பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் அந்த நேக்கட் பை பண்ணுறது 30,000 வச்சு பண்ணுறவங்க லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. 1 lakh வச்சவங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி தான், 10 லட்சம் வச்சு பண்ணுறவங்களும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஒரே மாதிரியே லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ் பண்ணுறத விட ஒரே ஒரு லாட் எடுத்து டெய்லியும் கன்சிஸ்டன்ஸாக ஒரு 500 ருபீஸ் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் அது மோர் தென் பெட்டர் தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. இது என்னோட அட்வைசபிள் கிடையாது, ஒரு ஐடியா தான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஆர் டிஸ்கஷன் அபவுட், நம்ம இதை பற்றி நிறைய பேசலாம். ஒன்மோதிங் இல்லை, நான் வந்து ஒரு ப்ராப்பர் அத்தரைஸ்டு பர்சன் நீங்கள் போய்ட்டு மீட் பண்ணால் தாராளமாக அவங்கள மீட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகுங்க. ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு கேம்பிளிங் கிடையாது. இதில் நாலேஜ் இருக்குது, படிக்கணும். நிறைய படித்தா மட்டும்தான் நம்மளை இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமும் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சேஃப் ட்ரேட், enjoy. Thank you. Bye.